Hello students, welcome to today's botany class. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். Endosperm, Embryogenesis, Seed, Apomixis, Polyembryony, Parthenocarpy. இந்த டாபிக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So first topic endosperm. So what is endosperm? Endosperm is a regulatory and nutritive tissue. It nourishes the embryo, it regulates the growth of the embryo. இந்த endosperm எப்படி ஃபார்ம் ஆகுது? The endosperm triple fusion நால ஃபார்ம் ஆகுது. endosperm எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? primary endosperm nucleusல இருந்து endosperm ஃபார்ம் ஆகுது. So இந்த endosperm வந்து triploid in nature. இந்த endospermல different types இருக்கு. nuclear endosperm, cellular endosperm, helobial endosperm, ruminate endosperm. இப்போ நம்ம இந்த different types of endosperm பத்தி discuss பண்ணலாம். So first type nuclear endosperm. So இங்க நீங்க ஒரு picture பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் embryo sac. இந்த embryo sacல ரெண்டை focus பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இது embryo, இது zygote, இது வந்து primary endosperm nucleus. So இந்த primary endosperm nucleus பாருங்க டிவைட் ஆகுது, ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரெண்டு நியூக்ளியஸ் மறுபடியும் டிவைட் ஆகுது, சப்சிக்வெண்ட்டாக டிவைட் ஆகிட்டே போகுது, நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், the nucleus divides ஆனால் cell wall formation does not occur. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நியூக்ளியை கண்டிஷன் இங்கே இருக்குது. ஸோ லேட்டர் ஸ்டேஜில் அந்த செல் வால் ஃபார்மேஷன் இருக்கலாம், செல் ஃபார்மேஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே மெயினாக primary endosperm nucleus keeps on dividing without wall formation. இதை வந்து காக்சீனியா, கேப்செல்லா, அராக்கிஸ் இதெல்லாம் பார்க்கலாம். The next type cellular endosperm. So in the cellular endospermல the primary endosperm nucleus divide ஆகுது, followed by cell wall formation. So இங்க subsequentா இந்த nuclei divide ஆகுது plus wall formation இருக்குது. So you can see இந்த type of endospermல cell formation இருக்குது. So this is called cellular endosperm. Example Adoxa, Helianthus, Scoparia. Next type வந்து helobial endosperm. So helobial endospermல பார்த்தீங்கன்னா primary endosperm move towards the chelacell side. இங்கே வந்து ரெண்டா டிவைட் ஆகுது, ரெண்டா டிவைட் ஆன பிறகு ஒரு வால் ஃபார்மேஷன், ஒரு வால் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டு சேம்பராக டிவைட் ஆகுது. இந்த சேம்பர்ஸ் ஆர் அன்ஈக்குவல். மைக்ரோபைலார் சேம்பர் இஸ் லார்ஜ், chelacell சேம்பர் இஸ் ஸ்மால். அந்த மைக்ரோபைலார் சேம்பரில் வந்து ஃப்ரீ நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. chelacell சேம்பர் இல்லை இருக்கிற நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகலாம், டிவைட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா. The next type of endosperm is ruminate endosperm. So ruminate endospermல பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்பெர்மோட சர்ஃபேஸ் அன்ஈவனாக இர்ரெகுலராக இருக்குது. பாக்கு, அரிக்கா பெஸ்ட் எக்ஸாம்பிள், பாசிஃப்ளோரா, மிரிஸ்டிகா இதெல்லாம் எக்ஸாம்பிள். இது ஏன் இதோட சர்ஃபேஸ் அன்ஈவனாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி endosperm or because of the activity of the seed coat. So seed coat uneven elongate ஆகலாம், இல்லாட்டி seed coatல invert growths இருக்கலாம், இல்லாட்டி அந்த உள்ள அந்த seed coatோட surface வந்து uneven இருக்கலாம். ஸோ அதனால endospermோட surface irregular uneven இருக்குது. எக்ஸாம்பிள் பாசிஃப்ளோரா, மிரிஸ்டிகா, அரிக்கா. ஸோ இப்போ நம்ம different types of endosperm பற்றி நம்ம பார்த்தோம். Okay, the next topic embryogenesis. Embryogenesis na enna? The development of embryo is called embryogenesis. நம்ம படிக்க போகிறது வந்து ஒனக்ராட் ஆர் crucifer type. இந்த embryo எங்கே டெவலப் ஆகும்? மைக்ரோபைலார் எண்டில் டெவலப் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் fertilized egg or zygote. இதில் transverse division. Because of transverse division, two cells are formed. So two celled stage of the pro-embryo சொல்லலாம், apical cell and the basal cell. இப்போ apical cellல வந்து vertical division நடக்கும்,
பேசல் செல்லில் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கும். அடுத்தது 4 செல்டு ப்ரோ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டிவைட் ஆகுறதுனால ஆக்டன்ட் ஸ்டேஜில் வருது. ஸோ இந்த எபிக்கல் செல் ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக டிவைட் ஆகுது இல்லையா, மறுபடியும் பர்பண்டிகுலர் டு த ஃபர்ஸ்ட் டிவிஷன் அனதர் வெர்டிக்கல் டிவிஷன். ஸோ 4 செல்டு ஸ்டேஜ். அடுத்தது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன், அதனால ஒரு 8 செல்டு ஸ்டேஜ். இதை தான் அந்த ஆக்டன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் இங்கே இந்த பேசல் செல் பார்த்திங்கன்னா பேசல் செல்லில் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கும். பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் 8 to 10 செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து சஸ்பென்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டன் ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வந்து பெரிக்ளைனல் டிவிஷன். ஸோ பெரிக்ளைனல் டிவிஷன்னால 16 செல் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இந்த 16 செல் ஸ்டேஜ் பாருங்கள் குளோபுலராக இருக்குது. அவுட்டரில் ஒரு லேயர் இருக்குது, இன்னரில் லேயர் இருக்குது. இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லேயர்லேருந்து டெர்மட்டோஜன் டெவலப் ஆகும். இந்த அவுட்டர் லேயரில் வந்து ஆன்டிக்ளைனல் டிவிஷன்னால் இந்த டெர்மட்டோஜன் டெவலப் ஆகுது. இந்த இன்னர் லேயரில் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் and vertical division நடக்கும். ஸோ அதனால் it is differentiated into 2 layers, outer layer and inner layer. அந்த outer layerலேருந்து கார்டெக்ஸ் டெவலப் ஆகுது. இன்னர் லேயர் ப்ளூரோம், அதிலிருந்து the vascular tissue டெவலப் ஆகும். அகெயின் ஃபர்தர் கண்டினியூஸாக அந்த செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த எம்ப்ரியோ வருது. அடுத்தது ஃபர்தர் இட் டீப்பன்ஸ். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப். தென் அகெயின் ஃபர்தர் அந்த டிவிஷன் கண்டினியூஸாக டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த எம்ப்ரியோ பாருங்கள் அப்படியே டேர்ன் ஆகிடுது, ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். ஸோ வித்தின் த சீட் யூ கேன் see the embryo. இங்கே காட்லிடன்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம் ஆகிடுது. ஸோ மெச்சூர் சீடுக்குள்ளே இந்த எம்ப்ரியோ இருக்குது, அதுக்குள்ளே அந்த எண்டோஸ்பர்மும் இருக்கும். ஸோ சீடுக்குள்ளே எண்டோஸ்பர்ம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எண்டோஸ்பர்ம் இருந்தால் எண்டோஸ்பர்மஸ் சீட், எண்டோஸ்பர்ம் இல்லைன்னா நான் எண்டோஸ்பர்மஸ் சீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சீட். ஸோ வாட் இஸ் சீட்? சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல். ஸோ சீடில் என்னெல்லாம் இருக்கும்? எம்ப்ரியோ, எண்டோஸ்பர்ம், சீட் கோட். ஸோ எம்ப்ரியோன்னு நம்ம பார்க்கும்போது the embryo is protected by the seed coat. ஸோ எண்டோஸ்பர்ம்னு வரும்போது 2 types of seed இருக்குது, எண்டோஸ்பர்மஸ் சீட், நான் எண்டோஸ்பர்மஸ் சீட். இப்போ நம்ம வந்து டைகாட் சீட் பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ டைகாட் சீட் சைசர் ஆரிட்டம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற பிக்சர் வந்து ஒரு டைகாட் சீடோட பிக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சீட் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைகாட் சீட், இங்கே சீட் பார்த்திங்கன்னா ஒரு சீட் கோட் இருக்குது. அந்த சீட் கோட்டை நீங்கள் ஜென்ரலாக சீட் கோட் பார்க்கும்போது அவுட்டர் சீட் கோட், இன்னர் சீட் கோட் இருக்கும். அவுட்டர் சீட் கோட் டெஸ்டா, இன்னர் சீட் கோட் டெக்மென். இப்போ இங்கே பீ பிளான்ட் பட்டாணிலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒரே ஒரு சீட் கோட் தான் இருக்கும். அந்த சீட் கோட்குள்ளே நம்ம சீட் கோட்டை திறந்து நம்ம உள்ளே பார்த்தோன்னா அதில் காட்லிடன்ஸ் இருக்குது, அதில் வந்து எம்ப்ரியோவும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் எம்ப்ரியோ. எம்ப்ரியோ ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஒரு எண்டுக்கோட பேர் ப்ளூமியூல். இதில் இருந்தால் ஷூட் டெவலப் ஆகும். இன்னொரு எண்டோட பேர் வந்து ரேடிக்கல். இதில் இருந்தால் ரூட் டெவலப் ஆகும். இப்போ இந்த எம்ப்ரியோவில் பார்த்திங்கன்னா லேட்ரலினா என்ன, சைடில் காட்லிடன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. 2 காட்லிடன்ஸ் இருக்குது இங்கே, அதனால தான் இதை டைகாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காட்லிடன்ஸில் தான் ஃபுட்டு இருக்குது, இங்கே எண்டோஸ்பர்ம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நான் எண்டோஸ்பர்மஸ் சீட். அந்த ஃபுட்டு, அந்த க்ரோயிங் எம்ப்ரியோக்கு ஃபுட்டு வந்து காட்லிடன்ஸில் இருக்குது. இப்போ இங்கே அந்த காட்லிடன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த காட்லிடன்ஸ் அட்டாச் ஆகிருக்கிற பகுதிக்கு மேலே the upper portion of the embryonal axis is called the epicotyle. The region below the embryonal axis below the cotyledon attachment is called the hypocotyle. So this is the structure of the dicot seed. Next we will move on to the structure of the monocot seed. ஸோ மோனோகாட் சீடுக்கு எக்ஸாம்பிள் இங்கே ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவானா நெல்லுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இதுதான் அந்த பிக்சர் ஆஃப் த ஃப்ரூட். ஒரைசா சட்டைவா ரைஸோட ஃப்ரூட்டோட பேர் கேரியாப்சிஸ். இது வந்து சிங்கிள் சீடட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட
longitudinal section. இந்த longitudinal sectionல different parts நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா endosperm, இந்த சீடில் மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜன் இஸ் ஆக்கியபைட் பை தி endosperm. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் தான் என்ன இருக்குது, இந்த எம்ப்ரியோ இருக்குது. ஸோ தி எம்ப்ரியோ இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி endosperm பை அ லேயர். இதுதான் அந்த லேயர். இந்த லேயர் வந்து எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எம்ப்ரியோவுக்கு ஒரு சைடில் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஷீல்டு ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இதுதான் ஸ்கூட்டலம். ஸோ ஸ்கூட்டலம் ஒரே ஒரு காட்லிடன், இந்த ஸ்கூட்டலம் தான் காட்லிடன், இது மோனோகாட் ஒரே ஒரு காட்லிடன் தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த எம்ப்ரியோவில் இது ஷூட் அபெக்ஸ் இஸ் கவர்ட் பை அ covering which is called coleoptile. இது வந்து radicle is covered by the root cap. அதுக்கு மேலே ஒரு கவரிங் இருக்குது, ஒரு ஷீத் இருக்குது, அது கோலியோரைசா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட் ஒரைசா sativa. Okay, next topic, apomixis. So what is apomixis? Development of embryo without the fusion of male and female gamete. Apomixis na enna? Away from mixing. இங்கே fertilization நடக்காது. Normal sexual reproduction வந்து amphimixis ன்னு சொல்லுவோம், இங்கே fertilization நடக்குது. So apomixis is a kind of asexual reproduction. Apomixis ஓட types, 2 types இருக்கு, recurrent apomixis, non-recurrent apomixis. Recurrent apomixisல 2 டைப்பு, vegetative reproduction and agamospermy. Non-recurrent apomixis அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, embryo develops from the haploid embryo sac. ஸோ ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. அப்போ எம்ப்ரியோ எப்படி இருக்கும்? ஜென்ரலி எம்ப்ரியோ டிப்ளாய்டாக இருக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்காததுனால இங்கே எம்ப்ரியோ ஹப்ளாய்டாக இருக்கும். அதுதான் நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். இப்போ ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் 2 டைப்புன்னு பார்த்தோம் இல்லையா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏகேமோஸ்பெர்மி. ஏகேமோஸ்பெர்மியை ஃபர்தராக 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். அட்வென்டிவ் எம்ப்ரியானி, டிப்ளோஸ்போரி, அப்போஸ்போரி. ஓகே, இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ஆல்ரெடி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ பிளான்ட் ப்ராப்பகேட்ஸ். எப்படி பிளான்ட் ப்ராப்பகேட் ஆகும்? ஃப்ரம் எனி பார்ட் அதர் தேன் த சீடை தவிர்த்து மற்ற பார்ட்லேருந்து பிளான்ட் ப்ராப்பகேட் ஆச்சுன்னா அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்ப்ஸ், ரன்னர், சக்கர் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ புல்பில்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்டிலேரியா இம்பீரியாலிசிஸ். சரி, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? பிளான்ட் ப்ராப்பகேட்ஸ் பை எனி பார்ட் அதர் தேன் சீட்ஸ். புல்பில்ஸ், பல்ப்ஸ், ரன்னர், சக்கர் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏகேமோஸ்பெர்மினா என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ வித்தவுட் மியாசிஸ் அண்ட் சின்கேமி. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் சீட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக், அட்வென்டிவ் எம்ப்ரியானி. ஸோ வாட் இஸ் அட்வென்டிவ் எம்ப்ரியானி? டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்லேருந்து டைரெக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. எம்ப்ரியோ ஜென்ரலாக எங்கேருந்து டெவலப் ஆகும்? ஃபர்டிலைஸ்டு எக்கிலேருந்து தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நியூசெல்லஸ்லேருந்தோ இன்டெகுமெண்ட்லேருந்தோ, இது வந்து டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் செல், அதுலேருந்து டைரெக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. ஸோ இதை வந்து ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் சொல்கிறோன்னா, இங்கே அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டோட்லி ஆப்சென்ட். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் மேஞ்சிஃபெரா. நெக்ஸ்ட்டு டிப்ளோஸ்போரி ஆர் ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல் டைரெக்டாக டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆகுது. நோ மியாசிஸ். எக்ஸாம்பிள் யூபட்டோரியம் ஏர்வா. நெக்ஸ்ட்டு அப்போஸ்போரி. ஸோ அப்போஸ்போரி எப்போ நடக்குதுன்னா, மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியாசிஸ், 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் ஜென்ரலாக 1 will develop into embryo sac. ஆனால் இங்கே 4மே அழிஞ்சு போயிடுது. All the 4 megaspores disappear. அந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, நியூசெல்லார் செல், ஒன் ஆஃப் த நியூசெல்லார் செல்லிருந்து ஒரு டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகுது. அதை தான் அப்போஸ்போரி ஆர் சொமேட்டிக் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹெராஷியம், பார்த்தீனியம்.
Next topic, polyembryony. Generally ஒரு சீடுக்குள்ள ஒரு embryo தான் இருக்கும். But when there is more than one embryo in a seed, we call it polyembryony. இப்போ இங்கே different types of polyembryony பார்க்கலாம். First cleavage polyembryony. ஒரு ஜைகோட் இருக்கு இல்லையா, ஜைகோட்லேருந்து ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகணும். அதுக்கு பதில் ஒரு ஜைகோட்லேருந்து நிறைய எம்ப்ரியோஸ் டெவலப் ஆகுது. அதுதான் cleavage polyembryony. எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக் அதர் தேன் தி எக். ஃபர்டிலைஸ்ட் எக்கிலேருந்து தான் ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள், ஜென்ரலாக சினர்ஜிட்ஸ், ஆன்டிபோடல்ஸ் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் சினர்ஜிட்லேருந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகலாம், ஆன்டிபோடல்ஸ்லேருந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகலாம், எண்டோஸ்பர்ம்லேருந்து கூட எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டைப். ஸோ இங்கே பார்த்தீங்க இல்லையா, இங்கே பாருங்கள் ஆன்டிபோடல்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, அப்புறம் ஜைகோட்லேருந்து கூட எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் ஓவியூல். ஜென்ரலாக ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து ஒரு எம்ப்ரியோ சாக் தான் டெவலப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ சாக் கேன் டெவலப். இல்லாட்டி அந்த ஓவியூலுக்குள்ளே மோர் தேன் ஒன் மெகாஸ்போர் மதர் செல் டெவலப் இன்டு embryo sacs. Example Casuarina. The fourth type, activation of some of the sporophytic cells of the ovule. So new cells lerundu embryo sac develop ஆகலாம், இல்லட்டி நியூ செல்லஸ்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகலாம், அல்லது இன்டெகுமென்ட்ஸ்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகலாம். நெக்ஸ்ட் டாபிக், Parthenocarpy. What is Parthenocarpy? Formation of fruits from the ovary without fertilization. மோஸ்ட்டாக இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்குள்ளே சீட்ஸ் இருக்காது. கிரேப்ஸ், பனானா, பப்பாயா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? கமர்ஷியல் வேல்யூ, ஹை கமர்ஷியல் வேல்யூ. எல்லாம் கடைக்கு போனால் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. அப்புறம் ஹார்ட்டிகல்ச்சரில் அதனால தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை டெவலப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிளான்ட்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்காது? சீட்ஸ் இருக்காது. ஸோ எடிபிள் போர்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஜாம், ஜெல்லி, ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், சாஸஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. நிறைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எண்டோஸ்பர்ம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அடுத்தது எம்ப்ரியோஜெனிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நெக்ஸ்ட்டு சீட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சீட், டைகாட் சீட், மோனோகாட் சீட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அப்போஸ்போரி, தென் பார்த்தனோகார்பி, பாலிஎம்ப்ரியானி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.